शांति। विशेष आज एक छोटे से विषय पर चर्चा करेंगे। हम अपने संस्कारों को कैसे बदलें, நம்ம எப்படி நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதுன்றதை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம் அப்படின்ற। क्योंकि हमारे इस पढ़ाई का मूल सार है संस्कारों का परिवर्तन। जैसे बच्चे स्कूल में आते हैं, अगर फेल हो जाते हैं तो टीचर समझेगा स्कूल में नहीं आ रहे या पढ़ाई ठीक नहीं किया है। நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு முக்கிய காரணம் வந்துட்டு என்ன அப்படின்றத பற்றி சொல்ல வர்றாரு। இப்படி ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க। ஸோ அப்புறம் அதுக்கு என்ன காரணம்? ஸ்கூலுக்கு அவங்க சரி வர போவதில்லை, வரதில்லை அப்படின்ட்டு। तो इसी तरह अगर हम पढ़ाई तो पढ़ रहे हैं, लेकिन अगर संस्कार मेरे नहीं बदल रहे, इसका मतलब मेरी पढ़ाई ठीक नहीं है, ज्ञान योग धारणा सब ठीक नहीं है, या फिर मेरा योग ही नहीं लगता, हम परमधाम में पहुंचते ही नहीं है, इसीलिए संस्कार नहीं बदल रहे। அதுபோல் நம்ம கூட இங்கே படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சம்ஸ்காரம் மாறுவதில்லை। இதுக்கு காரணம் வந்து ஞானம் யோகம் சரியில்லை, நம்மளுடைய சம்ஸ்காரம் அதனால் மாறுவதில்லைன்றார்। ஞான யோகம் சரியாக இருந்தால் தான் நம்முடைய சம்ஸ்காரம் மாறும்। நம்ம எல்லாம் படிச்சுட்ருக்கோம், ஆனால் வந்து சம்ஸ்காரம் மாறலை அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம சரி வர இருக்கணும் அப்படின்ற। वैसे तो हमारे अंदर संस्कार तो बहुत सारे हैं, लेकिन हमें कौन से संस्कारों का परिवर्तन करना है? நமக்குள்ளார நிறைய சம்ஸ்காரம் இருக்குது, ஆனால் நம்ம அதில் எந்த மாதிரி சம்ஸ்காரங்களை மாற்றணும் அப்படின்றத பற்றி பிரதர் சகோதரர் சொல்கிறோம்। हर एक के अंदर संस्कार बहुत है, लेकिन एक होता है कड़ा संस्कार, मुख्य संस्कार। अगर उस मुख्य संस्कार को, कड़े संस्कार को परिवर्तन करेंगे, बाकी छोटे छोटे सारे संस्कार बदल जाएंगे, परिवर्तन होंगे। அதில் கடுமையான சம்ஸ்காரம்ன்றது ஒன்று இருக்குது, அதாவது முக்கியமான சம்ஸ்காரம், அதாவது அது கடுமையாக இருக்குது। அந்த சம்ஸ்காரத்தை, கடுமையான சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சம்ஸ்காரம் தானாகவே மாறிடும், ஈஸியாக மாறிடுன்றார்। கடுமையான சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணுன்றார்। जिसको बाबा भी कहते हैं, बच्चे अपनी कमजोरी का परिवर्तन करो, क्योंकि यही कमजोरी ने हमें जन्म जन्मांतर से नीचे लाया है। यही कमजोरी अंतिम समय माया के प्रवेशता का गेट बनेगी। அதனால தான் பாபா கூட சொல்கிறாரு, தன்னுடைய பலகீனங்களை நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறார்। பலகீனங்களை அழிச்சிடுங்க அப்படின்றது பாபா அடிக்கடிக்கு சொல்கிறாரு। ஏன்னா இந்த பலகீனங்கள் தான் ஜென்ம ஜென்மமாக நம்ம கீழான நிலைக்கு கொண்டுட்டு வந்திருக்குது। இந்த பலகீனம் தான் வந்து கடைசியில் கூட நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்குது। கடைசி பேப்பர் கூட அதே பலகீனம் தான் நம்ம இடத்துல டெஸ்ட் பேப்பராக வரும்ன்றார்। तो हमारे अंदर का जो कड़ा संस्कार, उसको ढूंढने की युक्तियां हम अपने जीवन के लाइफ के बचपन के 9 साल तक जाए पीछे, और 9 साल से लेकर के ज्ञान में आने तक मेरे अंदर कौन सा संस्कार बार बार रिपीट हुआ है उसको चेक करो। उसके बाद ज्ञान में आने के बाद मेरा कौन सा संस्कार बार बार आता है उसको चेक करो, और दोनों वही संस्कार होगा। ये है मेरा मुख्य कड़ा संस्कार। நம்முடைய கடுமையான சம்ஸ்காரம் எதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 9 வயசு வரை நீங்கள் பின்னால் போங்கன்ற। 9 வயசுலேருந்து உங்கள்கிட்ட எந்த சம்ஸ்காரம் அடிக்கடிக்க உங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள்। 9 வயசுலேருந்து அப்போ இருந்து அது இன்றைய வரை எந்த சம்ஸ்காரம் உங்களை அடிக்கடிக்கு தொல்லை பண்ணிகிட்டு இருக்குதுன்றதை பாருங்கன்றார்। அதே போல் ஞானத்துக்கு வந்த பிற்பாடும் இப்போ கூட எந்த சம்ஸ்காரம் நம்மளை அடிக்கடிக்கு தொல்லை பண்ணிகிட்டு இருக்குதுன்றது பாருங்கள்। அப்போ நம்முடைய கடுமையான சம்ஸ்காரம் எதுன்றதை உங்களுக்கு தெரியுன்ற। जैसे बच्चा सारे सब्जेक्ट में पास हो गया, लेकिन एक सब्जेक्ट में फेल हो गया, उसको तो फेल ही कहेंगे। इसी तरह बाकी सारी बातों में हम अच्छे हैं, लेकिन वो संस्कार के वश हो गए
तब हम अंत में फेल ही करेंगे। इसलिए अब हमें मेरा मुख्य कड़ा संस्कार क्या है उसको ढूंढ करके उसको परिवर्तन करना, ये है हमारा पुरुषार्थ। இப்படி குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, எல்லா பாடத்துலேயும் அவங்க பாஸ் ஆகிடுறாங்க. ஆனால் ஒரு பாடத்தில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டாக்கா அவங்கள ஃபெயிலுன்னு தானே சொல்லுவாங்கன்ற. அதுபோல் நம்ம கூட எல்லா விஷயத்திலையும் வந்து தேர்ச்சி அடைஞ்சிடறோம், பாஸ் ஆகிடுறோம். ஆனால் நம்முடைய முக்கியமான கடுமையான சம்ஸ்காரத்திட்ட நம்ம ஃபெயில் ஆகிட்டாக்கா நம்ம கூட ஃபெயிலுன்ற மாதிரி தான் அர்த்தமாகும். ஆகையினால அந்த கடுமையான சம்ஸ்காரம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை நீங்கள் மாற்றி விடுங்கன்றார். क्योंकि वो संस्कार के वश होने से हमने जितना भी महीना 2 महीना 6 महीना जितनी भी हमने कमाई की, मेहनत की, पुरुषार्थ किया है, वो संस्कार के वश होने से की कमाई हमारी फिर छटे हो जाती है, समाप्त हो जाती है. ஏன்னா அந்த கடுமையான சம்ஸ்காரத்துக்கு நம்ம வசமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணுறோம், வருமானம் அதாவது ஆன்மீக வருமானம், நம்மகிட்ட யோகா பண்ணி யோகா செய்த சக்திகளை அடையிறோம், என்னதான் செய்தாலும் அந்த கடைசியில் அந்த கடுமையான சம்ஸ்காரம் நமக்கு டெஸ்ட் பேப்பராக வந்துட்டு நம்மளை ஃபெயில் பண்ணிடுறதுனால என்ன ஆகிடுது, இது அனைத்துமே கடைசியில் தோல்வியில் முடிஞ்சிருதுன்ற, எல்லாமே லாஸ் ஆகிடுது. ஆகையினால நீங்கள் அந்த கடுமையான சம்ஸ்காரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு மாற்றணும் அப்படின்றது. तो उस संस्कार को परिवर्तन करने के लिए हम करें क्या? सबसे पहली युक्ति है, अगर उस कड़े संस्कार को परिवर्तन करना है, अमृत वेले के बाद, अमृत वेला जब हम करते हैं उसके बाद बाबा को अपने उस कड़े संस्कार के बारे में बताना, बाबा मेरे अंदर ये संस्कार है, बाबा मैं उस संस्कार के वश बार बार हो रहा हूँ, बाबा को सुनाओ, बाबा उसके लिए मदद करेगा. அந்த கடுமையான சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்காக அமிர்த வேலைக்கு பிறகு நீங்கள் அமிர்த வேலை முடிஞ்சிருந்து 4:45 5 மணிக்கு முடிஞ்ச பிற்பாடு பாபா கிட்ட உட்காந்து இந்த கடுமையான சம்ஸ்காரம் எனக்கு இந்த சம்ஸ்காரம் இருக்குது அப்படின்றத பாபாவுக்கு சொல்லுங்கள். அப்போ பாபா உங்களுக்கு உதவி பண்ணுவார், பாபா உங்களுக்கு சக்தியை கொடுப்பாருன்ற. तो इसलिए जैसे डॉक्टर क्या करता है, वार्ड में चक्कर लगाता है, डॉक्टर चक्कर लगाता है तो उस समय पेशेंट क्या करता है, उठ करके बैठता है, और केवल बैठता नहीं, डॉक्टर को अपनी बीमारी सुनाता है. और हर वार्ड में डॉक्टर का जाने का समय अलग अलग होता है. इसी तरह ये दुनिया भी एक प्रकार का हॉस्पिटल है. हम सारी दुनिया में जितने भी लोग हैं सब पेशेंट्स हैं, और शिव बाबा सर्जन है. तो शिव बाबा भी इस धरती पर आता है, उसका बाबा का हर जगह पर जाने का समय अलग अलग होता है. எப்படியோ சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முழு உலகமும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு வார்டாக இருக்கும், ஒவ்வொரு வார்டில் டாக்டர் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் எழுந்து உட்காருவாங்க, உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வரும்போது தனக்கு என்ன பிரச்சனையோ அதை டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இன்றைக்கி முழு உலகமும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அதுபோல் பாபா கூட வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் போகிறதில்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் போகக்கூடிய நேரம் கூட அவருடைய டைம் கூட வெவ்வேறு விதமாக இருக்குது, வெவ்வேறு டைமாக இருக்குதுன்றது. ये दुनिया में 4 वार्ड है, अमेरिका वार्ड, अफ्रीका वार्ड, एशिया वार्ड, यूरोप वार्ड. तो हम रहते हैं एशिया वार्ड में, और यहाँ डॉक्टर का बाबा का आने का टाइम है सवेरे 2 बजे से लेकर के 5 बजे तक. तो हमें उस समय उठ करके बैठना है और उस कड़े संस्कार के बारे में, बाबा मैंने आपकी मुरली सुनी थी, अमृत वाला भी किया था, फिर भी ये संस्कार मेरा जागृत हो गया, बाबा ऐसा है वो हो गया, वो बाबा को सुनाओ, तब उसकी इलाज बाबा मुरलियों के माध्यम से कहीं ना कहीं माध्यम से आपको पहुंचा देगा. அப்போது இந்த உலகத்தில் 4 வார்டு இருக்குதுன்றாரு. ஆப்பிரிக்கா வார்டு, அமெரிக்கா வார்டு, ஐரோப்பா வார்டு, ஆசியா வார்டு, ஆசியா கண்டத்தினுடைய வார்டு, இந்த 4 வார்டு இருக்குது. இப்போ இந்தியா இதில் இருக்குது, ஆசியா வார்டில் இருக்குது. அப்போது இந்த ஆசியா வார்டில் பாபா வரக்கூடிய நேரம்ன்றது அமிர்த வேலையை வந்துட்டு
2 மணியிலிருந்து விடிய காலை 2 மணியிலிருந்து 5 மணி வரை வராரு. அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் பாபா கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்கள். அப்போ பாபா அந்த நேரத்தில் உங்களுக்கான உதவியை பண்ணுவார். அப்படின்ற அந்த நேரத்தில் நீங்கள் அலர்ட்டாக இருந்து பாபாவை நினைவு பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாபாவுக்கு சொல்லுங்கன்ற. अब डॉक्टर चक्कर लगा रहा है, पेशेंट सोया पड़ा हुआ है, इलाज होगा ही नहीं. अच्छा कोई उठा हुआ है, उठ करके आंखें बंद करके बैठा है तो भी डॉक्टर को इलाज नहीं मिलेगा. इसलिए अमृत वेला बाबा को सुनाओ. டாக்டர் வர நேரத்தில் சில பேஷண்ட் வந்துட்டு தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு டாக்டர் என்ன பண்ணுவார், சிகிச்சை கொடுக்க மாட்டார், அவர் சரின்னு போயிடுவார். சில பேஷண்ட் எழுந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்லலைன்னாலும் டாக்டர் பேசாமல் போயிடுவார். ஆகையினால நீங்கள் கூட பாபா வர நேரம் அந்த அமிர்த வேலை 2 மணியிலேருந்து 5 மணி வரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன கடுமையான சம்ஸ்காரத்தை பாபா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா பாபா அதுக்கு உண்டான சிகிச்சை அதாவது உதவி பண்ணுவாருன்ற. एक भाई ने मुझे क्वेश्चन पूछा, कहते बाबा तो भगवान है ना, बाबा को सुनाने की जरूरत क्या है, बाबा तो जानता है ना. मैंने उसको कहा कि अगर जैसे डॉक्टर पेशेंट के बारे में सब जानता है, बीमारी के बारे में, लेकिन जब भी पेशेंट सामने आता है डॉक्टर को बोलना पड़ता है, डॉक्टर जी मुझे ऐसी बीमारी है, ये बीमारी है. इसी तरह बाबा भले भगवान है लेकिन फिर भी बाबा को सुनाना पड़ता है. इसलिए कभी मुरली में भी एक लाइन आती है, बच्चे अपनी बीमारी डॉक्टर को सर्जन को सच सच बताओ. तो हमें बाबा को बताने से बाबा क्या करेगा, मुरली के माध्यम से उसकी दवाई भेजेगा. என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டார், பாபாவுக்கு எல்லாம் தெரியும் தானே, பாபாவுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு என்ன ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் கேட்டார் அப்படின்றாரு. அவருக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்றாரு. இப்போது ஒரு டாக்டர் இருக்காருன்னா டாக்டருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன வியாதி அப்படின்றது டாக்டருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் டாக்டர் வர நேரத்தில் அந்த பேஷண்ட்டை எழுந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்கல்ல, அப்போ சொன்னால் அவருக்கு அதுக்கு உண்டான மாதிரி சிகிச்சை கொடுக்குறாரு. அதுபோல் நம்ம கூட பாபா டாக்டர் வர நேரத்தில் அமிர்த வேலையில் எழுந்து உட்காந்துக்கிட்டு நம்மளிடத்தில் என்ன இருக்குதோ அதையெல்லாம் நம்ம சொல்லணும். அதனால் பாபா கூட வாணியில் சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் சர்ஜன் ஆகிய என்னிடத்துல டாக்டர் ஆகிய என்னிடத்துல நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாபா கூட வாணியில் நமக்கு வலியுறுத்துறாரு சொல்கிறாருன்ற. जैसे डॉक्टर जब वार्ड में जाता है पेशेंट को पूछता है अच्छा आपको क्या हुआ, फिर पेशेंट जब सारा सुनाता है फिर डॉक्टर ऑफिस में जाकर के उसकी दवाई किसी कंपाउंडर के द्वारा नर्सों के द्वारा भेज देता है. इसी तरह बाबा भी जब अमृत वेला चक्कर लगाता है हमें भी कहना है कि बाबा को बताना है, बाबा मैंने आपकी मुरली सुनी तो भी ऐसा ऐसा संस्कार आ गया, मेरे अंदर ये हुआ. तो बाबा भी क्या करेगा, मुरली के माध्यम से या कोई ना कोई मधुवन से कहीं ना कहीं आपको कहीं ना कोई बीके भाई बहने आएगा, क्लास उसी के ऊपर टॉपिक के ऊपर चलेगा जो आपकी कमजोरी है. इसलिए बाबा को सुनाना, इससे हम उस कमजोरी को परिवर्तन कर सकते हैं. இப்போ டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் அவருடைய குறையை சொல்கிறாரு அப்படின்னாக்கா அந்த டாக்டர் போயிட்டு என்ன பண்ணுவார், யாராவது நர்ஸ் மூலமாகவோ அல்லது ஒரு கம்பவுண்டர் மூலமாகவோ அந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை கொடுத்து அனுப்புவார். அதுபோல் இங்கே கூட பாபா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது முரளி மூலமாகவோ அல்ல மதுபனிலிருந்து வரக்கூடிய கிளாஸஸ் மூலமாகவோ எதன் மூலமாவது ஏதோ ஒரு கிளாஸ் மூலமாக உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த தலைப்பில் கிளாஸ் வகுப்பு நடத்துவார் பாபா. அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு அந்த வகுப்பில் மாத்திரை மருந்து கிடைக்குது, நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்டு தன்னை குணப்படுத்திக்கலாம் அப்படின்றார். दूसरी युक्ति है, अगर उस कमजोर संस्कार को परिवर्तन करना है तो उसके लिए मुरलियों की स्टडी करना. मुझे लगता है बाबा की जितनी भी मुरलियाँ चली हैं, खास अव्यक्त मुरलियाँ, साकार मुरलियाँ, जितना उस मुरलियों की स्टडी करेंगे, बाबा की कई मुरलियाँ उस विकारों के बारे में चली हैं, काम के बारे में मुरलियाँ चली हैं, क्रोध के बारे में मुरलियाँ चली हैं. अगर वो मेरा संस्कार परिवर्तन नहीं होता, इसका मतलब हमें उस नॉलेज की कमी है, ज्ञान की कमी है. इसलिए हमें मुरलियों से क्या करना है, उस संस्कार के बारे में स्टडी करनी.
இப்போ அம், நம்ம இன்னொரு வழி என்னன்றாக்கா, பாபாவுடைய முரளியை நம்ம நல்ல முறையில் படிக்கணும் அப்படின்றார். பாபா வந்து இத்தனை வருஷமாக நமக்கு சாக்கார முரளியாட்டம் அவ்வியக்த முரளியில் எல்லா இதுலேயுமே வந்துட்டு நமக்கு எல்லாமே சொல்லியிருக்கார். காமத்தை பற்றி, கோபத்தை பற்றி, இப்படி எல்லா விகாரங்களை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த முரளியை நம்ம நல்ல முறையில் மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்றார். நம்ம முரளி படிக்காமல் இருக்கிறது கூட அது தவறாயிடுது. ஆனால் நம்ம சரிவர படிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் நல்ல முறையில் முரளியை வந்துட்டு மீண்டும் மீண்டும் படிங்க, எல்லா முரளியும் நல்ல முறையில் படிங்க அப்படின்றார். அப்போ நமக்கு பாபா சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு முரளியிலிருந்து நமக்கு புரிய வரும் அப்படின்றார். एक सीढ़ी में एक चित्र है, लास्ट में एक भिखारी सोया है, भिखारी सोया है, उसके सिराने पर गीता है और उसके हाथ में कटोरा है, वो भिक्षा मांगता है। और हम उस चित्र को किसको समझते हैं? भारत का चित्र है। ये भारत का नहीं है, ये हमारे ब्रह्मा कुमार कुमारियों का चित्र है। இப்போ ஏணி படிக்கட்டில் கீழே அந்த ஒரு படம் இருக்குது. ஒரு முள் படுக்கை மேலே ஒரு அதாவது ஒரு பிக்காரி, அதாவது ஒரு பிச்சைக்காரன்னாக்கா இது ஒரு சன்னியாசி மாதிரி எல்லாமே அறிந்தவர் தான். அந்த மாதிரி ஒருத்தர் படுத்துட்ருக்கிறாரு. அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா கீதையினுடைய புக்கு இருக்குது. அவர் வந்துட்டு கையில் வந்துட்டு அந்த பிக்சை எடுப்பதற்காக வந்து கையில் அந்த கோப்பையை காட்டப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து நம்ம நினைக்கிறோம் இது பாரதத்தினுடைய சித்திரம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே இது பாரதத்தினுடைய சித்திரம் இல்லை, இது நம்முடைய சித்திரம் தான். பிகேஎஸ் பிரம்மகுமார் குமாரிகளுடைய காட்டப்பட்ட சித்திரம் தான் அப்படின்றத பிரதர் வலியுறுத்தி சொல்கிறார். क्योंकि असली गीता तो उन लोगों के पास नहीं है, असली गीता तो हमारे पास में है। ஏன்னா உண்மையான கீதை வந்து உலக மக்கள்கிட்ட இல்லை, நம்மிடத்துல தான் உண்மையான கீதை இருக்குதுன்றார். இப்போ நமக்கு கீதை ஞானம் இருக்குது, தலையில் நம்ம படுத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதை சரிவர படிக்கிறது இல்லை அப்படின்றத பிரதர் வலியுறுத்துறார். लेकिन उसको हमने क्या किया, अलमारी में रखा है या किसी के पास है नहीं मुरलियाँ, और उसकी हम स्टडी करते नहीं। और फिर बाबा को कहेंगे बाबा मेरा योग नहीं लगता, बाबा मेरी ये समस्या है, बाबा मेरे ये प्रॉब्लम है। इसीलिए मुरलियों की स्टडी करो, संस्कार बदलेंगे। बाबा ने मुरलियों में हर बात के बारे में जवाब दिया हुआ। ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த முரளியை வந்துட்டு சில பேர் அலமாரியில் வச்சுருக்காங்க, கபோர்டில். ஆனால் இன்னும் சில பேர்கிட்ட முரளியே கையில் இல்லைன்ற, அவங்க முரளியே வாங்கி வச்சுக்கிறது இல்லை, அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாபா சொல்கிறா அந்த முரளியை நீங்கள் நல்ல முறையில் ஸ்டடி படிங்க அப்படின்றாரு. ஆனால் வந்துட்டு சரிவர படிக்கிறது இல்லை. ஸோ அப்போது நமக்கு எப்படி பாபா சொல்கிற விஷயம் வந்து நமக்கு புரிய வரும் அப்படின்றார். முரளியை மட்டும் அலமாரியில் வச்சுட்டு இருந்தால் பார்த்தாது, அது நல்ல முறையில் அந்த முரளியை நம்ம படிக்கணும் அப்படின்றத பிரதர் வலியுறுத்துறார். அதனால தான் பாபா வந்து முரளியை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி நமக்கு தினசரி வலியுறுத்தி சொல்கிறாருன்றார். मुरली से शास्त्र बनते हैं, मुरलियों से किताबें बनते हैं, मुरलियों से मैगजीन्स बनते हैं। तो एक मुरली के ऊपर प्रभावित होना है, बाकी और स्टडी नहीं करनी है। नहीं तो आजकल फेसबुक में, व्हाट्सएप में इतनी चटपटी बातें आ रहे हैं, तो मुरलियों की बातों को हम बाजू में, इसीलिए संस्कार नहीं बदल रहे हैं। முரளியின் மூலமாக தான் சாஸ்திரங்கள் உருவாகுது, முரளியின் மூலமாக தான் மற்ற புத்தகங்கள் எல்லாம் உருவாகுது, முரளியின் மூலமாக தான் மேக்சின்ஸ் எல்லாம், நம்மளுடைய பிரம்மகுமாரிஸ் மேக்சின்ஸ் எல்லாம் கூட உருவாகுது. ஆனால் அந்த முரளியை நம்ம படிக்காமல் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, டிவி, இந்த மாதிரி யூடியூப்பு இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஆகியனால தான் நம்முடைய சம்ஸ்காரம்ன்றது மாறுவதில்லை அப்படின்றார். ஸோ நம்ம முரளியை வந்துட்டு ஒதுக்கி தள்ளிடுறோம், முரளி படிக்கிறது இல்லை சரிவர. ஆனால் வந்துட்டு அந்த நேரத்தில் என்ன வரும், வேறு விஷயங்களை நம்ம படிக்கிறோம், ஃபேஸ்புக்கு பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அப்படின்னா யூடியூப்பு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அப்போது அதில் இருக்கிறது தான் நம்முடைய சம்ஸ்காரம் ஆகிடுது. அதனால நம்முடைய சம்ஸ்காரம் மாறுவதில்லைன்றதை பிரதர் வலியுறுத்துறார். तीसरी बात है, अगर संस्कार को परिवर्तन करना है, जो भी बाबा ने जिन आत्माओं को निमित्त बना करके सेंटर पर रखा है, उनको भी हम पूछ सकते हैं संस्कार के बारे में, और उनसे भी युक्तियां ले सकते हैं. அடுத்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு பாபா யாரை வந்துட்டு சென்டரில் நிமித்தமாக வச்சுருக்காங்களோ
அந்த நிமித்தமாக இருக்கக்கூடிய சகோதரிகளிடத்துல சகோதரர்களிடத்துல கூட நீங்கள் நிமித்தமாக இருக்கவங்கள்ட்ட கூட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுவும் ஒரு வழி. அப்போ அதன் மூலமாக கூட நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்ம வழி தேடலான்ற. लेकिन हम अपने संस्कार के बारे में कभी बताते नहीं हैं. उनको लगेगा अगर हम बताएंगे तो हमारे उनकी दृष्टि हमारे लिए ऐसी चलेगी. इसलिए कोई पूछता भी है कैसे हो, हाँ बहुत अच्छा है. अगर उस संस्कार को छिपाएंगे, छिपाते छिपाते खुद भी छिप जाएंगे, ओम शांति बन जाएंगे. इसलिए कभी भी संस्कारों को छिपाओ नहीं. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய என்ன சம்ஸ்காரம் இருக்குதோ அது அவங்க யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தவறாக நினைப்பாங்க, தவறான பார்வையில் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம், மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மறைக்க மறைக்க என்ன ஆகிடுதுன்னா கடைசியில் நம்மளே மறைஞ்சு போயிடுவோம், கடைசியில் மாயமாக போயிடுவோம், ஒரே அடியாக கையை விட்டு போயிடுவோன்ற. ஆகையினால நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை மறைக்காதீங்க. அது உண்மையாக நிமித்தமாக இருக்கவங்ககிட்ட சொல்லி அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நீங்கள் தேடி நீங்கள் அதன்படி நடந்து தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளுங்கன்ற. चौथी बात है, अगर उस संस्कार को परिवर्तन करना है उसके लिए उस संस्कार का भोजन नहीं दो. जब उस संस्कार का कुछ भोजन मिलता है तब वो संस्कार जागृत हो जाते हैं. அடுத்தது நாலாவது விஷயம் என்னன்னா, நம்முடைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்காக அந்த சம்ஸ்காரத்துக்கு நீங்கள் உணவு கொடுங்கன்ற, ஆகாரம் கொடுங்க. அப்போ எப்போ அந்த ஆகாரம் கொடுக்குறீங்களோ அப்போ அந்த சம்ஸ்காரம் மீண்டும் விழிப்படையும் அப்படின்னு. जैसे कोई बुजुर्ग व्यक्ति है, क्रोधी है, उस बुजुर्ग को रबड़ी खिलाएंगे, मलाई खिलाएंगे, मालपानी खिलाएंगे तो और ही वो क्रोध करेगा. अगर उसको भोजन नहीं खिलाएंगे तो खटे पर वहां से चिल्लाएगा मैं वहां मारूंगा. लेकिन अगर खाना ही नहीं खाया तो मारेगा कहे. इसी तरह हमारे अंदर के संस्कार जागृत क्यों होते हैं? क्योंकि उसको कहीं ना कहीं से वायुमंडल भोजन मिल जाता है. ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப கோபக்காரராக இருக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க. அவருக்கு நீங்கள் அது நல்லா இந்த மாதிரி பால், இந்த மலாயினாக்கா பாலாடை, இந்த மாதிரி நல்ல ஆகாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே சாப்பிட்டுட்டு நல்லா உங்கள்கிட்ட சண்டை போடுவார், கோவப்படுவார். அதே மாதிரி அவருக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் எனக்கு கொடுக்கல, அது இது அப்படின்னு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாருன்றார். அதுபோல் இங்கே கூட நமக்கு சம்ஸ்காரத்துக்கு போஜனம் ஏதோ ஒரு ரூபத்தில் சூழ்நிலை மற்ற விஷயங்கள் மூலமாக நமக்கு சம்ஸ்காரங்களுக்கு போஜனம் கிடைச்சிருது. ஆகையினால அந்த சம்ஸ்காரம் அதே மாதிரி இருக்குதுன்ற. जैसे आज किसी के संस्कार है, काम विकार का संस्कार है. ऐसी आत्मा अगर मोबाइल में कोई गलत चीजें देखेंगी, टीवी देखेंगी, फैशन करेंगी, माना वो संस्कार का भोजन दे रहे, उससे संस्कार जागृत हो जाते. இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்னன்னாக்கா காம விகாரத்தினுடைய சம்ஸ்காரம் எல்லார் இடத்துலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, யூடியூப்பு, அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு அதெல்லாம் போய் பார்த்துட்டு தவறான விஷயத்தை பார்க்கும்போது அந்த தவறான விஷயம் மீண்டும் விழிப்படையுதுன்ற, அதாவது வெளிப்படுது, அவங்ககிட்ட மீண்டும் வெளிப்படுது. அப்போ அவங்க அந்த மாதிரி குற்றத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற. इसलिए जिन बातों को देखने से, सुनने से, पढ़ने से मेरे संस्कार जागृत होते हैं, उन बातों की तरफ अटेंशन दो, उसका भोजन नहीं दो, तो वो संस्कार कमजोर बन जाएंगे, परिवर्तन होंगे. இப்போ எந்த சம்ஸ்காரம் நம்மளை தொல்லை பண்ணுதோ அந்த சம்ஸ்காரத்தின் பக்கம் நீங்கள் கவனம் கொடுங்க, கவனம் கொடுத்து இது பண்ணுங்க. அப்போ அதுக்கு நல்ல உணவு கொடுங்க. நல்ல உணவு கொடுக்கறதன் மூலமாக நம்முடைய சம்ஸ்காரம் மாறும். அதாவது தீய உணவு கொடுக்கக்கூடாது, நல்ல ஆகாரங்களை நம்ம கொடுக்கணுங்க. पांचवी युक्ति है, उस संस्कार को परिवर्तन करने के लिए हमें सदा अपने आप को बिजी रखो. जितना बिजी रहेंगे उतना संस्कार परिवर्तन होंगे. அடுத்த அஞ்சாவது வழி எது அப்படின்னாக்கா, நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்காக தன்னை சதா பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கன்றார். எந்த அளவுக்கு நீங்கள் தன்னை பிஸியாக வைத்துக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு சம்ஸ்காரங்கள் மாறுங்க. எப்போ நம்மகிட்ட நேரம் இருக்குதோ அப்போ தான் நம்ம பழைய சம்ஸ்காரம் நம்ம இடத்துல வரும். நம்ம நல்ல விஷயங்களில் ஈடுபட்டே இருக்கிறோம் நமக்கு அப்படின்னாக்கா அப்போ அந்த தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு நமக்கு நேரமே கிடைக்காது. ஆகையினால நீங்கள் நல்ல விஷயங்களில் சதா தன்னை பிஸிப்படுத்திக்கிங்கன்ற, பிஸியாக இருங்க, அதுலேயே நீங்கள் ஈடுபட்டு இருங்க. அப்போ உங்களுக்கு தவறான வழியில் உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், கிடைக்காதுன்ற. जैसे कोई पड़ोसनी आपके घर में आती है, कब आती है? जब आप फ्री हैं. आप
हमेशा बिजी होगे तो आएगी, देखेगी, आवाज लगाएगी। अगर आप बिजी है तो चली जाएगी, फिर एकदम आएगी तो कहेगी अरे मैं 4 बार आई, कमाल है, मैंने 3 बार आवाज भी लगाया, आप बिजी थे। इसी तरह माया भी मासी है, पड़ोसनी है, वो कब आते हैं जब हम फ्री हैं। इसलिए हमेशा अपनी दिनचर्या को बिजी रखो। इतना समय मुझे ये करना है, इतना मुझे योग करना है, इतना मुझे कर्मणा सेवा करनी है। अपने आप को बिजी रखो, इससे वो संस्कार परिवर्तन होंगे। இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க. நம்ம பிஸியாக இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்களான்னா வந்து பார்ப்பாங்க, அவங்க சத்தம் போடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பிஸியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நான் 3 முறை வந்தேன், 4 முறை வந்தேன், சத்தம் கூட போட்டேன், ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப பிஸியாகவே இருந்த அப்படின்றாங்க. அதுபோல தான் இங்கே கூட வந்துட்டு மாயை வந்துட்டு அதாவது சித்தியாக இருக்குது. அந்த சித்தி கூட மாயை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அது எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த நேரத்தில் அது அந்த மாயை வந்து நமக்குள்ளார வந்துடும், பிரவேசமாயிடும். அதனால நீங்கள் தன்னை பிஸி படுத்தி வச்சுக்கிங்க. தினசரி பாபாவுடைய படிப்பு படிக்கிறதுல, கொஞ்ச நேரம் யோகா செய்வதில், கொஞ்ச நேரம் கர்மனா சேவை செய்வதில், இப்படி தன்னை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில், நல்ல விஷயங்களில், பாபாவுடைய சேவையில், இந்த மாதிரி ஞானம் யோகத்தில் தன்னை சதா பிஸியாக வைத்திருங்க. அப்போ நம்முடைய சம்ஸ்காரம் மாறும் அப்படின்ட்டு பிரதர் वलियुक्ति சொல்கிறார். छठी युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है, आत्म अभिमानी स्थिति की तपस्या। जितने हम आत्म अभिमानी स्थिति में रहते हैं वो पुराने संस्कार जागृत नहीं होंगे. இப்போ 6வது விஷயம் என்னன்னா, நம்முடைய சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்காக நம்ம ஆத்மா அபிமானி நிலையில நம்ம தபஸ்யா பண்ண வேண்டியது அவசியம். எந்த அளவுக்கு நம்ம ஆத்மா அபிமானி நிலையில இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல பழைய சம்ஸ்காரம் வந்துட்டு வெளிப்படையாது அப்படின்றார். அது வராது. நம்ம அப்போ அந்த பழைய சம்ஸ்காரம் நம்ம இடத்துல இருந்து போயிடும். அதாவது நம்ம மாறிடுவோம். ஆத்மாபிமானி ஸ்திதியை நம்ம யோகா தபஸ்யா பண்ணணும் அப்படின்றது பிரதர் வலியுறுத்துறார். क्योंकि जब हम आत्मा अभिमानी स्थिति में रहते हैं हमें सच्चा सुख मिलता है, और जिसको आत्मिक सुख मिलता है वो संस्कार का सुख, विकारों का सुख फीका लगता है, उसे हमें अपने आप वैराग आता है. எப்போ நம்ம ஆத்மா அபிமானி நிலையில் இருக்கோமோ அப்போ உண்மையான சுகம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த உண்மையான சுகம் கிடைக்கும் போது இந்த காம விகாரத்தினுடைய சுகம், மற்ற விகாரங்களுடைய சுகம் எல்லாம் நமக்கு அது ஒரு சுவையற்றதாக, சாரமற்றதாக நமக்கு உணர்வு ஏற்படும். அப்போ அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு தானாக நமக்கு சக்தி கிடைக்கும். அப்போ இந்த சுகத்தை அனுபவம் பண்ணும்போது நமக்கு அது வந்து சாரமற்றதாக, சுவையில்லாததாக தெரியும் போது அதை நம்ம ஈஸியாக எளிமையாக வெற்றி அடைய முடியுன்ற. जैसे जहाँ लाइट नहीं है वहाँ भूत रहता है, इसी तरह जहाँ आत्मा का भान नहीं है, आत्मिक स्थिति नहीं है, वहाँ वो संस्कार रूपी भूत रहते हैं. इसलिए संस्कार परिवर्तन करने के लिए आत्म अभिमानी स्थिति की तपस्या करनी है. எப்படி எங்கே லைட் இல்லையோ, வெளிச்சம் இல்லையோ, லைட் இல்லையோ அந்த இடத்துல தான் பூதம் இருக்கும். அதுபோல் நம்ம இடத்துல கூட ஆத்மாபிமானி நிலை இல்லை அப்படின்னாக்கா சம்ஸ்காரங்களுடைய பூதம் உள்ளே வந்துடுதுன்ற. பழைய சம்ஸ்காரங்களுடைய பூதம் உள்ளே வந்துடுது. ஆகியனால நீங்கள் ஆத்மாபிமானி நிலையில் இருக்கணும். ஆத்மா அபிமானி நிலையில் இருந்தது அப்படின்னா நம்ம இடத்துல பழைய சம்ஸ்காரங்களுடைய பூதம் நமக்குள்ளார வராது அப்படின்ற. 8वीं युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है, जितना ईश्वरीय नियम और मर्यादा में रहते हैं वो संस्कारों का परिवर्तन होता है. அடுத்த யுக்தி 8வது என்ன சொல்றாருன்னா, சம்ஸ்காரங்களை நம்ம மாற்றுவதற்காக எந்த அளவுக்கு ஈஸ்வரிய மரியாதையில், ஈஸ்வரிய நியமத்தில் நம்ம கடைபிடித்து கொண்டு இருக்கிறோமோ அப்போ நம்முடைய சம்ஸ்காரம் எளிமையாக மாறிவிடும். ஈஸ்வரிய நியமம் அப்படின்னா பாபாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நியமங்கள்ன்றது வந்துட்டு பாபா நமக்கு தினச்சரியத்தில் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காரு. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு எப்படி சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும், இப்படியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ரீமத்துன்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய சம்ஸ்காரம் வந்துட்டு எளிமையாக மாறும் அப்படின்ற. जैसे सीता कमजोर की हो गई क्योंकि उसने रेखा का उल्लंघन किया, इसी तरह वो कड़ा संस्कार तब अटैक करता है जब हम नियम का उल्लंघन करते हैं.
इसीलिए बाबा कहते हैं नियम और मर्यादा के अंदर रहना है ताकि वो संस्कार हमारे पर अटैक ना करें। எப்போ சீதை பலகீனமானாங்க அப்படின்னாக்கா, எப்போ அந்த சீதை வந்து லக்ஷ்மண் கோட்டை வந்துட்டு மீறி வெளியே போனாங்களோ அப்போ தான் சீதை பலகீனமானாங்க. அதுபோல் நம்ம கூட வந்துட்டு நியமங்கள் மற்றும் மரியாதைகள்ன்ற அந்த கோட்டுக்குள்ளார தான் இருக்கணும். அதை நம்ம மீறி வந்துட்டு எப்போதும் வேற தவறான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்றார். அப்போ அந்த கோட்டுக்குள்ளார இருந்து நியமங்களுக்குள்ளார இருந்து நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நமக்கு ஸ்ரீமத் பாபா கொடுத்துருக்காரு. बाबा कहता है माया मेरी बेटी है, तो हम बाबा के कौन हो गए? बच्चे हो गए। तो माया और हमारा रिश्ता क्या हो गया? भाई और बहन का। लेकिन कभी कभी लौकिक में बहन भाई को थप्पड़ मारते, कब? वो बाप का कहना नहीं मानता। इसी तरह वो संस्कार हमें थप्पड़ तब मारता है जब हम कोई नियम और मर्यादा का उल्लंघन करते हैं। इसलिए जितना नियमों के अंदर पक्के रहेंगे वो संस्कार कभी भी अटैक नहीं करेंगे। பாபா சொல்றார், மாயா என்னுடைய அதாவது மகள் அப்படின்றார். மாயா என்னுடைய மகளாக இருக்குது. அது நம்ம பாபாவுடைய குழந்தைகளாக இருக்கோம். சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டில் கூட சகோதரன் சகோதரிக்குள்ளார அப்பாவுடைய வார்த்தை கேட்கல அப்படின்னாக்கா பெரியவங்க அக்கா இருக்காங்கன்னா அவங்க கூட அடிக்கிறாங்கல்ல. ஸோ அது போல் சில நம்ம எப்போ தவறு பண்ணுறோமோ அப்போ அந்த மாயா வந்துட்டு நம்மளை அடிக்குது அப்படின்றார். इसलिए ईश्वरीय नियम और मर्यादा में हमें पक्के रहना है। जो भी बाबा ने अमृतवेला का नियम दिए है, मुरली का नियम दिए है, चलते फिरते के नियम मर्यादा दिए हैं, क्योंकि नियम मर्यादा में जितना रहते हैं हम शक्तिशाली रहते हैं तो माया कमजोर बन जाती है. அதனால் வந்துட்டு நமக்கு பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமங்கள் மரியாதையின்படி நம்ம சரிவர நடந்து கொண்டிருக்கணும். பாபா ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு நியமங்கள் மரியாதை கொடுத்துருக்கிறாரு. எப்படி நம்ம நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்போ எழுந்திருக்கணும், இப்படி எல்லா விஷயத்திற்கும் பாபா நியமங்கள் மரியாதைகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நம்ம வந்துட்டு அவசியம் நடக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு அதில் இருந்து விடுபட முடியும். लास्ट की युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है ज्वाला स्वरूप योग की तपस्या चाहिए. அடுத்த கடைசி யுக்தி என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய கடுமையான சம்ஸ்காரங்களை மாற்றணும் அப்படின்னாக்கா ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய நிலையிலே நம்ம தபஸ்யா செய்ய வேண்டியது அவசியம்ன்றார். ஜுவாலா முக்கியம்னா எரிமலை மாதிரி நம்மளுடைய தபஸ்யா இருக்கணும். அந்த அளவுக்கு உஷ்ணமாக நம்ம எரிமலை மாதிரி வந்து தபஸ்யா பண்ணும்போது நம்முடைய எவ்வளவு எப்பேற்பட்ட கடுமையான சம்ஸ்காரம் இருந்தாலும் அது பஸ்மம் ஆகிடும். क्योंकि जब हम ज्वाला स्वरूप स्थिति में रहते हैं हमें आत्मिक सुख मिलता है. जैसे कोई जिलेबी खाता है, उसको मुरमुरा दो फीका लगेगा. इसी तरह जिसने ज्वाला स्वरूप स्थिति का अनुभव किया, ये विकार, ये पुराने संस्कार, ये फीके लगेंगे, इसे वैराग आएगा, अपने आप वो संस्कार बदल जाएगा. ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் நம்ம எரிமலை போல ஒரு நினைவில் பாபாவோட நினைவில் இருக்கும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்குது, ஆன்மீக சுகம் கிடைக்குது. அப்போ வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம், அதாவது விகாரங்கள் எல்லாம் நமக்கு சுவையற்றதாக தெரியுன்ற. எப்படி ஒருத்தர் ஜிலேபி சாப்பிட்றாரு, அந்த ஜிலேபி அவருக்கு சுவையாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் அவருக்கு வேற முறுமுறா அப்படின்னா அந்த மாதிரி பொரி அந்த மாதிரி வேறு இதை நம்ம கொடுத்தா அப்படின்னா இருக்கும், அதில் அது வந்து சுவையற்றதாக நினைப்பார். ஜிலேபிக்கு முன்னால் இது சுவையாக இருக்குதா என்ன? இல்லை. ஸோ அது போல் வந்துட்டு நீங்கள் எரிமலை போன்ற யோகா பண்ணும்போது அதனுடைய ஆன்மீக சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ணும்போது மற்ற சுகங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சுவையற்றதாக அனுபவமாகும். அப்போ தன்னுடைய சம்ஸ்காரங்கள் மாறும் அப்படின்ற. इसलिए हमें ज्वाला स्वरूप, लेकिन हमारी ज्वाला सदा जलती रहे उसके लिए पवित्रता की धारणा जरूरी है. जैसे आग के ऊपर घी डालेंगे तो क्या हो जाएगा, आग भड़कती है. इसी तरह हमारी ज्वाला स्वरूप स्थिति का आधार है संपूर्ण पवित्रता. நம்ம எப்போ ஜுவாலா ஸ்வரூப நிலையில் அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னா, ஜுவாலா ஸ்வரூப நிலையில் நம்ம யோகா அனுபவம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இடத்துல தூய்மைன்றது ரொம்ப அவசியன்றார். எப்போ நம்ம தூய்மையாக இருக்கிறோமோ, முழுமையான சம்பூர்ண பவித்திர நிலையில் இருக்கோமோ, அப்போ தான் ஜுவாலா ஸ்வரூப நிலையை நம்ம அனுபவம் பண்ண முடியும்னு பிரதர் சொல்கிறாரு. இப்போ எப்படி ஒரு அக்னி இருக்குது, அந்த அக்னியில் நெய் ஊற்றினா என்ன ஆகும், இன்னும் நல்லா எரியும். அதுபோல் நம்ம தூய்மை இருக்கும்போது தான் நம்மளால் ஜுவாலா ஸ்வரூபம் நிலையில் எரிமலை போன்ற யோகா அக்னியில் நம்ம இருக்க முடியுன்ற.
தூய்மை இல்லைன்னா இருக்க முடியாதுன்ற. और हमारी ज्वाला स्वरूप स्थिति रहे उसके लिए जैसे लकड़ियां चूल्हे में जा डाली हैं, अगर वो बुझ जाते हैं तो क्या करते हैं, लकड़ियों को दोबारा हिलाते हैं। जितना लकड़ियों को हिलाएंगे फिर आग भड़कती है। इसी तरह हमारे बुद्धि रूपी चूल्हे में बाबा ने कितनी सारी ज्ञान की लकड़ियां डाली हैं, उसको हिलाओ, उसका चिंतन करो, मंथन करो, तब जाकर के ज्वाला स्वरूप स्थिति बनेगी और ज्वाला स्वरूप स्थिति से हमारे संस्कार बदल जाएंगे। மேலும் நம்மளுடைய ஜுவாலா சொரூபன் நிலை எப்போ உருவாகணும் அப்படின்னா, எப்போ நம்ம அடுப்பு எரிக்கிறோம் அப்படின்னாக்கா, அடுப்பு எரியும் போது அதாவது விரவு வச்சுருக்காங்க, விரவு இருக்குது, அந்த விரவு வந்துட்டு அணிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறோம், மீண்டும் வந்து அந்த விரவு முன்னால் தள்ளி விட்டு நம்ம கிளறி விட்டு அடுப்பு நல்லா எரிய விடுறோம். அதுபோல் பாபா கூட நமக்கு வந்துட்டு புத்தின்ற அந்த அடுப்பை, புத்தி தான் அடுப்புன்றாரு, அந்த புத்தின்ற அடுப்பில் வந்து நீங்கள் நல்ல முறையில் புத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பாபா வந்துட்டு ஞானம்ன்ற நிறையா அந்த விரவெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஞானம்ன்ற விரவை நீங்கள் நல்ல முறையில் கிளறி விடணும் அப்படின்ற, அதாவது நல்லா நீங்கள் சிந்தனை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஞானம்ன்ற அந்த விரவு நல்லபடியாக எரியும். உங்களுக்கு ஜுவாலா ஸ்வரூபமாக உங்களுடைய யோகா அக்னி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். इस तरह से हमें अपने संस्कार को बदलना है। अगर हमने संस्कार को नहीं बदला, अंतिम समय हम फेल हो जाएंगे, तो फेल वाले सब त्रेतायुग में चले जाएंगे, सतयुग में नहीं जा सकेंगे. அதனால நம்மளுடைய சம்ஸ்காரங்களை மாற்றணும். எப்படி சம்ஸ்காரங்களை நம்ம கடைசி நேரத்தில் வந்து இந்த சம்ஸ்காரங்கள் தான் நமக்கு டெஸ்ட் பேப்பராக வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய சம்ஸ்காரங்களை நம்ம மாற்றிக்கல அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவோம். ஃபெயில் ஆகிட்டா நம்ம திரேதா யுகத்துக்கு தான் போவோம், சத்தியுகத்துக்கு வர முடியாது அப்படின்ற. उस संस्कार के वश होने से हमें अंत में सिर झुकाना पड़ेगा. बाबा कहेगा मैंने तुमको कितना मूल्यों में कहा, तुमने संस्कार को नहीं बदला, इसीलिए बाबा का भी नाम खराब हो जाएगा. சம்ஸ்காரங்களை நம்ம மாற்றலை அப்படின்னாக்கா கடைசியில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா தலை குனிய வேண்டியது நிலை ஏற்படும். இப்போ பாபா கூட சொல்லுவார், நான் எவ்வளோ உங்களுக்கு முரளியில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ உன்னுடைய சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பாபா கூட சொல்லுவார். ஆகையினால நீங்கள் நம்முடைய சம்ஸ்காரங்களை நீங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு இப்போவே நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற. अगर उस संस्कार को परिवर्तन नहीं करेंगे तो की कम हमारे चट हो जाते हैं. हम उस संस्कार के वश होने से वायुमंडल को खराब करते हैं. इसलिए और यही संस्कार के अंश के वंश बन जाएंगे. अंतिम समय उसी संस्कार वाली आत्माएं हमारे अंदर प्रवेश करेगी, हमारे से और भूले करेगी, फिर हमें पश्चाताप होगा. इसलिए अब हमें समय है संस्कार को बदलने का. நம்ம சம்ஸ்காரங்களை மாற்றலை அப்படின்னாக்க என்ன ஆகுன்றது மீண்டும் சொல்கிறாரு. நம்ம இந்த சம்ஸ்காரங்கள் தான் என்ன ஆகுதுன்னா அதாவது ஒரு இம்மி அளவு இருக்கிறது நாளைக்கு வம்சமாக பெருசாக ஆகிடுங்க. பெருசாகிட்டு நம்ம முன்னால் அதே டெஸ்ட் பேப்பராக வரும். அப்போ அந்த நேரத்தில் தோல்வி அடைய வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்மளுடைய எந்த சம்ஸ்காரம் இருக்குதோ அந்த மாதிரி சம்ஸ்காரம் ஈவில் கூட நம்ம இடத்துல பிரவேசமாகும். அது வந்துட்டு நம்மளை மீண்டும் அதே மாதிரி தொல்லை பண்ணும் அப்படின்றார். ஸோ அது மாதிரி கூட தொல்லை நடக்கும். அதனால் நீங்கள் இப்போ வந்துட்டு அந்த சம்ஸ்காரங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு சகோதரர் வலியுறுத்துறார். और उसी संस्कारों से हम जन्म जन्मांतर से भी विकर्म करते रहेंगे. अभी संगम युग में परिवर्तन नहीं किया तो जन्म जन्मांतर भी हमारे साथ में जाएगा. इसीलिए अब हमें तपस्या से उस संस्कार का परिवर्तन करना है. இந்த சம்ஸ்காரங்களை நம்ம இப்போ மாற்றிக்கல அப்படின்னாக்கா இந்த சம்ஸ்காரம் அப்படியே இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் என்ன ஆகணும், ஜென்மமாக அதே சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதாவது குற்றங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஆகியனால நம்ம இப்போவே தன்னுடைய சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றது சகோதரர் வலியுறுத்துறார். जैसे महाभारत में भी इसका एक दृष्टांत है. जब पांडव की विजय हो गई, विजय होने के बाद पांडवों को पहाड़ी पर जाना होता था. पहाड़ी सीधी थी लेकिन उस पहाड़ी का नियम था, उसके ऊपर वही चढ़ सकता था जो सत्य है, ईमानदार है. 5 पांडव, द्रौपदी, कुत्ता सब ऊपर जा रहे थे. இப்போ இது மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது அப்படின்றாரு. பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டு அவங்க மலை மேலே போகணுன்ட்டு இருந்தது.
அப்போ மலை மேலே போகணும் அப்படின்னா மலை உயர்ந்ததாக இருந்தது, பெரிய மலையா. அப்போ யார் அந்த மலை மேலே போக முடியும் அப்படின்னாக்கா, யார் வந்துட்டு நேர்மையாக தூய்மையாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த மலை மேலே போக முடியும். அப்போ அந்த மலை மேலே யார் போனாங்க அப்படின்னாக்கா, அந்த பாண்டவர்கள் மட்டும்தான் போக முடிஞ்சது. கூட அந்த நாய் ஒன்று போனதாக கதை இருக்குதுங்க. तो 5 पांडव द्रौपदी कुत्ता जब जा रहे थे तो अचानक चलते चलते द्रौपदी गिर गई। तो भीम की नजर गई, भीम ने देखा रही द्रौपदी है ही नहीं, वापिस जगह पर एक जगह खड्डे में गिरी थी। वो बहुत महिमा करता है, कितनी अच्छी स्त्री थी, हमारे साथ में रही, जंगल में रही, तपस्या की। युधिष्ठिर सुनते रहता है। उसने कहा सब कुछ छोड़ा उसने, लेकिन एक बात नहीं छोड़ी, उसका सबके साथ प्यार था, लेकिन अर्जुन के साथ लगाव था, इसीलिए गिर गई। அப்போது அந்த மலை மேலே போயிட்டே இருக்கும்போது பாண்டவர்கள் கூட திரௌபதியும் போகிறாங்க. அப்போ திரௌபதியை வந்துட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா திரௌபதி மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போது ஒரு குழியில் விழுந்துடுறாங்க. அப்போது அந்த திரௌபதி விழுந்தது பீமன் பார்க்குறாரு, திரௌபதி விழுந்துருச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அர்ஜுனன் சொல்கிறாரு, யுதிஷ்டர் சொல்கிறாரு, நீ எல்லா சம்ஸ்காரத்தையும் மாற்றிக்கிட்ட, ஆனால் ஒரு சம்ஸ்காரம் மட்டும் மாறலை. என்னென்னா உனக்கு அர்ஜுனன் மேலே பற்றுதல் இருந்தது, அர்ஜுனன் மேலே பற்றுதல் இருந்தது, அந்த சம்ஸ்காரத்தை மாற்றிக்கல, அதனால் நீ இங்கே கடைசியில் விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். जिसके साथ लगाव था वो तो चला गया। द्रौपदी को पश्चाताप होता है, कैसे लगाव था, कैसे बातें करते थे, क्या क्या करते थे, रोती है, पश्चाताप करते हो, लेकिन जो हो गया हो गया। ये कहानियां संगम युग की हमारी अपनी है, हमारी भी विजय होगी और हमें सभी पांडवों को पहाड़ी पर जाना होगा। पहाड़ी मतलब माउंट आबू वाली नहीं, पहाड़ी अर्थात परमधाम, सीधा ऊपर। அப்போது விழுந்துட்டாங்க, திரௌபதி விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதன் பிறகு என்னாச்சு, விழுந்த கதை முடிஞ்சிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதன் பிறகு அந்த திரௌபதியை வந்துட்டு கதறினாங்க, அழுதாங்க, பிளந்தாங்க, நான் எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் விழுந்தாச்சே, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. இப்போது இது வந்து இந்த கதைன்றது ஏதோ வேற கதை இல்லை, இது நம்முடைய கதை தான் அப்படின்ற. நம்முடைய கதை தான். அவன் உயர்ந்த மலைன்றது எது அப்படின்னாக்கா, ஏதோ மதுபனில் இருக்கக்கூடிய மவுண்ட் அபு மலை இல்லை. இது வந்துட்டு மலைன்றது வந்து பரந்தாம். அந்த பரந்தாமன்ற மலைக்கு நம்ம எல்லாரும் இப்போ போகணும் அப்படின்ற. लेकिन इस परमधाम रूपी पहाड़ी पर वही चढ़ सकता है जो ब्राह्मण बनकर के जिसने सत्य कर्म किया। अगर कोई संस्कार है, कोई विकार है, कोई कमजोरी है, गिर जाएंगे, फेल हो जाएंगे। इसलिए अब हमें उस संस्कार को परिवर्तन करना है। அந்த பரந்தாமன்ற மலையில கூட யார் போக முடியும் அப்படின்னாக்கா, யார் அந்த சத்தியமான சம்ஸ்காரத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் போக முடியும். இல்லை நம்ம இடத்துல சம்ஸ்காரங்களை மாற்றிக்கல அப்படின்னா, ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா, விகாரங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கூட கீழே விழுந்துருவோம். அதனால இப்போவே அந்த கடுமையான சம்ஸ்காரங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் வலியுறுத்துறார். अगर मेरे अंदर कोई कड़ा संस्कार है, भूले हैं, पश्चाताप करना पड़ेगा। ஒருவேளை என்னிடத்துல வந்துட்டு அந்த மாதிரி தவறுகள் இருக்குது, கடுமையான சம்ஸ்காரம் இருக்குதுன்னா பிறகு நம்ம பச்சாதாபப்பட வேண்டியது இருக்குன்ற. आगे चला, नकुल भी गिर गया, आगे गया सहदेव भी गिर गया, आगे गया भीम भी गिर गया, आगे गया अर्जुन भी गिर गया, केवल कुत्ता और युधिष्ठिर स्वर्ग में चले गए। இப்போ போக என்னாச்சு அப்படின்னா, அந்த மலை உச்சிக்கு போக வந்துட்டு முதல்ல திரௌபதி விழுந்தாங்க, அப்புறம் வந்துட்டு பீமன் விழுந்தாரு, அப்புறம் வந்துட்டு நகுலன் விழுந்தார். இப்படி ஒவ்வொருத்தராக எல்லாருமே விழுந்துட்டாங்க. கடைசியில் யார் மேலே போனது அப்படின்னாக்கா, युधिष्ठिरों வந்துட்டு அந்த நாயும் தான் மேலே போச்சு அப்படின்ற. कहते युधिष्ठिर को कुत्ते ने स्वर्ग में लेके गया, कुत्ते ने मदद किया। मतलब कहने का मतलब युधिष्ठिर के अंदर कुत्ता मतलब कोई प्रैक्टिकल कुत्ता नहीं, लेकिन उसके अंदर ईमानदारी थी, सत्यता थी, उसी से वो विजय बना। அப்போது யுதிஷ்டருக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணது, உதவி செய்தது யாருனாக்கா அந்த நாய் தான் அப்படின்றாரு. நாயினா ஸ்தூலமான நாய் இல்லை, அந்த நாய்கிட்ட தான் வந்துட்டு நேர்மை இருந்தது, சத்தியம் இருந்தது. அந்த நாய் தான் வந்துட்டு கடைசியில் युधिष्ठिर உதவி புரிந்தது அப்படின்றது. इसी तरह अगर हमारे अंदर भी ईमानदारी से हम सच्चाई से पुरुषार्थ करेंगे तब संस्कार परिवर्तन होगा। इसलिए हमारे अपने संस्कारों को परिवर्तन करना जरूरी है। அதுபோல் நம்ம கூட நேர்மையாக
சத்தியத்தோட நம்ம முயற்சி செய்தாதான் நம்முடைய சம்ஸ்காரங்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய சம்ஸ்காரங்களை ஆகையினால நம்ம மாற்றிக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குதுன்ட்டு சகோதரர் வலியுறுத்துறார். और वास्तव में संस्कार परिवर्तन नहीं होते, संस्कार मर्जे और इमर्जे हो जाते हैं. ஆனால் உண்மையிலே சம்ஸ்காரம் மாறுவதில்லைன்றார். சம்ஸ்காரம் வந்துட்டு மறைஞ்சு போகுது, மீண்டும் வெளிப்படுது, அதுதான் நடக்குது அப்படின்ற. जैसे चूहा नहीं है, बिल्ली नहीं है तो चूहे बिल से बाहर आ जाते हैं, जैसे बिल्ली आ गई चूहे अंदर चले जाते हैं. இப்படி வந்துட்டு பூனை இருந்தால் எலி உள்ளுக்குள்ளார போய் மறைஞ்சிக்கும். எப்போ பூனை இல்லையோ அப்போ எலி வந்து வெளியே வரும். அது போல தான் அப்படின்ற. इसी तरह जब हमारा योग अच्छा है, ज्ञान अच्छे है, धारणाएं अच्छी है, स्थिति अच्छी है, तब हमारे संस्कार दब जाते हैं. लेकिन थोड़ा सा हमने अमृत वाला मिस किया, थोड़ा सी स्थिति बिगड़ गई, मुरली नहीं सुनी, तो अंदर दबे हुए संस्कार बाहर आ जाते हैं. तो संस्कारों को इमर्ज रखना है, इमर्ज नहीं होने देना है. அது போல தான் வந்துட்டு நம்ம எப்போ வந்து நல்லபடியாக யோகா பண்ணுறோம், ஞானம் கேட்குறோம், எல்லாமே நல்லபடியாக நடைமுறையில் கடைப்பிடித்து கொண்டு வரோம் அப்படின்னாக்கா அந்த வந்து மாயன்ற அந்த எலி வந்துட்டு அப்படியே அதாவது மறைஞ்சே இருக்குது. ஆனால் எப்போ நம்மகிட்ட பலகீனம் வருதோ, நம்ம அமிர்தவில் எழுந்திருக்கிறதில்ல, கிளாஸ் கேட்கறதில்ல, இந்த மாதிரி ஏதாவது பலகீனத்தின் காரணமாக தவறுகளை நம்ம செய்ய நேரிடுறோமோ, அப்போ அந்த சம்ஸ்காரங்கள் வந்துட்டு உள்ளே இருக்க அடக்கி வச்சிருந்த சம்ஸ்காரங்கள் இப்போ மேலே வந்து வெளிப்பட்டுடுது அப்படின்றார். ஆகையினால நம்மளுடைய சம்ஸ்காரங்களை வந்துட்டு எப்போதும் வந்துட்டு ஞான யோகத்தின் மூலமாக நல்லபடியாக வச்சிருக்கணும். பழைய சம்ஸ்காரங்கள் அப்போ தான் மறைஞ்சு போகும்ன்றார். तो जो मैंने 8-9 युक्तियां बताई, चाहिए उसमें से कोई भी युक्ति को अपनाएंगे और संस्कार परिवर्तन करके हमें विजयी बनना है. நான் உங்களுக்கு 8-9 வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடித்த வழிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் தன்னுடைய சம்ஸ்காரத்தை வந்துட்டு மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றது பிரதர் வலியுறுத்துகிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, யோகா பண்ணுவோம். ஓம் சாந்தி.